அடுத்து அவர் முக்கியமான விஷயம், இந்த அரசு இந்த அம்பாசமுத்திரம், பெருந்துறை, தாராபுரம், மதுராந்தகம் இந்த போன்ற தொகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர்கள் இரட்டை இலை சின்னத்தில் நின்று மாபெரும் வெற்றி பெற்ற அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அதனை ராஜினாமா செய்துவிட்டு அனைவரும் விஜய் கட்சியில இணையறத இயக்குனர் அமீர் கடுமையா சாடி இருக்கார். என்னது இது அப்படின்னு இருக்கார். வாட் இஸ் திஸ்? ஓட்டு போட்ட மக்களை அவமானப்படுத்துகின்ற பச்சை அயோக்கியத்தனம், இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்காரு. அயோக்கியத்தனம், அந்த 4 பேர் செஞ்சது அயோக்கியத்தனம் அப்படின்னு இயக்குனர் அமீர் சொல்லியிருக்காரு. இதுக்கு அந்த 4 எம்எல்ஏக்களும் அவர்களை தன் கட்சியில் வாரி அணைத்துக் கொண்ட தமிழ்நாடு முதலமைச்சரும் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் போன்றவங்க பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்கு. ஏன்னா இயக்குனர் அமீரா மட்டும் இல்லாம தமிழ்நாட்டினுடைய குரலா கேட்கிறார். அந்த 4 தொகுதி சட்டமன்றத்தில் உள்ள வாக்காளர்களின் குரலாக, இரட்டை இலைக்கு வாக்களித்த மக்களின் குரலாக இயக்குனர் அமீர் அந்த கேள்வி கேட்டிருக்காரு. இதுக்கு அவங்க பதில் சொல்லணும். அவர் என்ன சொல்றாரு, உங்களுக்கு வாக்களிக்கும் போது வாக்களிச்சவங்களோட நோக்கம் என்ன? உதயசூரியன் வரக்கூடாது, விசில் வரக்கூடாது, காங்கிரஸ் வரக்கூடாது, விடுதலை சிறுத்தைகள் வரக்கூடாதுன்னு சொல்லிதான் அந்த மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்தாங்க. இன்னைக்கு என்னன்னா, அந்த மக்கள் யாருக்கெல்லாம் எதிராக வாக்களிச்சாங்களோ அவங்க எல்லாரோடையும் சேர்ந்து ஒரு அரசை நடத்திக்கிட்டு இருக்கீங்க. இப்ப அந்த 4 எம்எல்ஏக்களும் யார்கிட்ட போய் சேர்ந்திருக்கிறாங்க? விஜய் அந்த தொகுதி மக்கள் அந்த விஜய் கட்சிக்கு ஓட்டு போடல. அப்புறம் விடுதலை சிறுத்தைகள் அமைச்சரவையில் இருக்கு, அந்த தொகுதி மக்கள் விடுதலை சிறுத்தைகளுக்கு ஓட்டு போடல. அந்த தொகுதி மக்கள் காங்கிரஸுக்கு ஓட்டு போடல. அந்த தொகுதி மக்கள் முஸ்லீம் லீக்குக்கு ஓட்டு போடல. சோ அமைச்சரவையில் இவங்க 4 பேர் இருக்கிறாங்க. இவங்க 4 பேருக்குமே தொகுதி மக்கள் ஓட்டு போடல. இது எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. அந்த தொகுதி மக்கள், அதாவது ஓவராலா விஜய்க்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. திமுக அதிமுக எல்லாம் கலந்து வந்திருக்கு. நீங்க ராஜினாமா செய்த தொகுதி மக்கள் இருக்காங்க, அவங்க கிளியரா சொல்லியிருக்காங்க, தமிழ்நாடு முழுக்க விஜய் அலை வீசட்டும், இல்ல வேற கட்சி ஜெயிக்கட்டும், எங்க தொகுதியில இரட்டை இலை தான் அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க, வாக்களிச்சிருக்கிறாங்க. நீங்க அந்த இரட்டை இலையில நின்னீங்கிறதுக்காண்டி உங்களை வெற்றி பெற வச்சிருக்கிறாங்க. நீங்க நேரடியா யார்கிட்ட போறீங்க? அந்த மக்கள் பிசில புறக்கணிச்சிருக்காங்க, பிசில்கிட்ட போய் நீங்க நிக்கிறீங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் அவங்கதான். ஆனா அந்த தொகுதி மக்கள் யாருக்கு வாக்களிச்சாங்களோ அதுக்கு ஒரு பிரதிநிதித்துவ உரிமை உண்டு நம்ம சட்டப்படி. இப்ப என் தொகுதியில நான் யாரை எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்தேனோ, எந்த கட்சியை தேர்ந்தெடுத்தோனோ அந்த கட்சி சார்ந்த எம்எல்ஏ ஜெயிக்கணுங்கிறது தான் என்னுடைய நோக்கமா இருந்திருக்கும். அது விசிலா இருக்கலாம், சங்கா இருக்கலாம், சக்கரமா இருக்கலாம், உதயசூரியனா இருக்கலாம், ரெட்டலையா இருக்கலாம், மாம்பழமா இருக்கலாம், ஏதாவது ஒரு சுயேட்சை கூட இருக்கட்டும். அதுதான் மரியாதை. ப்ராப்பரா ஒரு சின்னத்துக்கு வாக்களிச்சிருக்காங்கல்ல அவங்க. நீங்க அதை இது பண்ணிட்டு எந்தெந்த கட்சிகளை எல்லாம் அந்த மக்கள் புறக்கணித்தார்களோ அந்த கட்சியெல்லாம் சேர்ந்து ஒரு அமைச்சர் ஆட்சி இருக்கு, அதுக்கு போய் நான் ஆதரவு தரேன்னு இவங்க சொல்லக்கூடாது. தமிழ்நாட்டுல அப்படி ஒரு கவர்மெண்ட் நடந்தா அந்த 4 தொகுதி மக்களுக்கும் துரோகம் கிடையாது, தமிழ்நாடு முழுக்க சேர்ந்து நடக்கிறது. ஆனா அந்த தொகுதி மக்களுக்கு பிரத்யேகமா செய்யக்கூடிய துரோகம், இதுதான் அமீர் சொல்றாரு. இது அயோக்கியத்தனம் அப்படி.